உங்களோட வேல்யூவை யாருமே புரிஞ்சுக்கல. அது முக்கியமாக இந்த நபர் புரிஞ்சுக்கலையே. நான் அவ்வளவு செஞ்சேன், அவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து ரொம்ப கவனிச்சேன், அப்பயுமே நான் புரிஞ்சுக்கலையே. ஸோ நிறைய டைம் இந்த கேள்விகள் மனசில் இருக்கும். ஸோ இந்த டைம் உங்களுடைய இந்த வேல்யூ புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ அவங்க இதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ அதை அவங்க உண்மையிலே அதை ரியலைஸ் பண்ணுறாங்களா? ஸோ என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் அண்ட் தென் பிக்கப் ஆயிலுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே. சரி, ஆக்சுவலி ஒரு விஷயம் இப்போதான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பர்சன் அவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நிறைய போராடுவீங்க, சண்டை போடுவீங்க, அவங்களுக்காக ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அது சைலண்ட் வேயில் பண்ணுவீங்க. மற்றவங்கள மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் வா ஃபேஸ் ஆஃப் சண்டைக்கு வா அப்படின்லாம் கூட மாட்டீங்க. பட் அது வேறு வழியில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சைலண்ட்டாக பட் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு இவ்வளோ நாட்களாக நீங்கள் சைலண்ட்டாக நிறையா விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணினது தெரியல. எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலைன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேரிஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். உங்களையும் சரி சுற்றி இருக்கிற பர்சன்ஸும் சரி ரொம்ப கம்பேர் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக எல்லா வேலையும் செய்வீங்க. அந்த சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப போல்டாக செய்யக்கூடிய கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ மேபி அது ஒரு ரீசனாக வச்சுட்டு கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். உங்களை ஒரு கிராண்டடாக எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப போரிங் அந்த மாதிரியான ஒரு தாட்ல இந்த நபர் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்களும் உங்களுக்காக இருந்ததை தாண்டி அந்த நபருக்காக இருந்தது அதிகம். அவங்களுக்காக செஞ்ச விஷயங்கள், போராடினது அதிகம். அதை நீங்கள் உங்கள் லைஃபுக்கு கொஞ்சம் செஞ்சுருந்தா இட் வில் பி பெட்டர்ன்னு இப்போ ரியலைஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களவே நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கான ஒரு ரியலைசேஷன் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆர் இந்த நியர் ஃபியூச்சர் வரைக்குமே வாய்ப்புகள் இருக்கும். சரி, இவங்க இப்போ இவங்களுக்காக யாரும் டிஃபெண்ட் பண்ண இல்லை. அதாவது இவங்களுக்காக யாரும் பேசுறதுக்கோ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லாத மாதிரி இருக்கு. சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் ஏற்றி விடுறாங்கன்ற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு உண்மையிலே இப்போ ஒரு ட்ரூவான ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் தேவைப்படுது. ஆனால் அது அவங்க இன்னும் ஐ மீன் உங்கள் அளவுக்கு இன்னும் அந்த பர்சன்ஸ் அவங்க கரெக்டாக அட்ராக்ட் பண்ணல. மேபி இப்போ அவங்க லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டைம் பாஸஸாக இருக்கலாம். சும்மா கொஞ்சம் நாட்கள் அவங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப ஒரு இவங்களை யூஸ் பண்ணிட்டு போகிற கேரக்டராக இருக்கலாம். அவங்க தேவைக்கு இவங்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களா விலகக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது எல்லாமே ரொம்ப அதிகமாக தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி சாமா இருந்திருக்கீங்க ஒரு கட்டத்தில் அப்படின்னு. சரி, எல்லா டைமுமே லக்கின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு லக்கி சாம் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை தேடுறாங்க. உங்கள் வேல்யூ இந்த டைமில் யோசிக்கிறதுக்கோ புரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அந்த பர்சனோட மனசுக்குள்ளரே நிறைய பேசுகிறாங்க. அவங்க அவசரப்பட்டுட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கு. பட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு டைரக்டா உங்ககிட்ட ரீச் ஆக விடாம தடுக்குது. அது ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குது அவங்களுக்கு. See,
இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களை வந்துட்டு அந்த இப்போ ஒன் சான்ஸ் கிடைச்சது இந்த பாண்டை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா உங்களை இக்னோர் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே அவங்களால இப்போ ஏதோ ஒரு 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 விஷயத்துக்கு வர முடியாம இருக்காங்க. மேபி another பர்சன் அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு ஒரு ரிக்ரெட் ஆனால் கண்டிப்பாக இருக்கும். சரி, உங்களுடைய இந்த ஸ்ட்ரென்த், இந்த ஒரு அமைதியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், அதாவது ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் நிறைய ப்ளஸ் நிறைய மைனஸ் இருக்குது. அதில் இப்போ தான் அவங்க அந்த ப்ளஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்களோட ப்ளஸஸ் எல்லாமே. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் மேபி லைக் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸாக இருக்கிறப்போ வந்துட்டு அதனோட வேல்யூ வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து முன்னாடி அவங்களுக்கு கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப உங்களை வீக்காக பார்த்துருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் உங்களோட வேல்யூ புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப வந்துட்டு ஒரு வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி பீஸ்ஃபுல்லான ஒரு தாட் அண்ட் ப்ரீஷியஸான ஒரு தாட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த டைமில் உங்கள் வேல்யூ வந்து உங்களுக்கு புரியறது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட இமோஷன்ஸ் இந்த இடத்துல என்ன பேசுதுங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் டன். எப்போ என் வேல்யூ வந்து புரியுது, இப்போ என் வேல்யூ புரியுதான்ற ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்து இருக்கலாம். அவங்க மேலே உங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. இப்போ அவங்க செஞ்சதை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மன்னிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, எதுக்கு நான் மன்னிக்கணும்? எதுக்கு வந்துட்டு என்னை விட்டுட்டு போன பர்சனுக்காக நான் ஏன் இதை செய்யணும்? ஸோ இப்போ வேல்யூ லேட்டாக வந்து புரிஞ்சாலும் கூட இது எப்படி இருக்குன்னா, லைக் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கோவத்தில் இருக்கீங்க ஒரு சில பேர். பிகாஸ் அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சீங்க. அது அப்போ தெரியாத வேல்யூ இப்போ தெரியுதாங்கிறப்போ வந்துட்டு, ஏன்னா ரொம்ப அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ், நீங்க வெயிட் பண்ணி பண்ணி டயர்டானது, அது கடைசியில் அது கோவத்தில் போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட வர முடியாமல் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கோவமாக இருக்கீங்க, வந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை ஃபேஸ் ஆஃப் எப்படி பண்ணுறதுங்கிறது கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவே கஷ்டங்கிறதும் தெரியும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை, ஓகேவா? ஸோ முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தீங்க, இப்போ அப்படிலாம் இல்லை, நல்ல தெளிவாக இருப்பீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ஒரு பாண்டிங்க்கு இவங்க வந்து எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறதா, அப்போ இங்கே லவ்ங்கிறதே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவ்வளோ நாட்கள் வந்துட்டு ஒரு உங்கள் கண்ணை மறைச்சிருக்குன்னு சொல்லலாமா. ஆனால் இப்போ தான் நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்களே ஆல்மோஸ்ட் வெளியே வந்திருக்கலாம் இந்த பாண்டை விட்டு. அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு வந்துட்டு எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப போய் பேசுவீங்க, அந்த பாண்ட் மறுபடியும் பழையபடியே இருக்குன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. ஆனால் அவங்க திரும்ப வந்தாலும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்த்து டெஃபினெட்லி அவங்க ஷாக் ஆவாங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு உண்மையான விஷயங்கள்ங்கிறதே அப்போதான் தெரியும். ஓகே, நீங்கள் மாறிட்டீங்க, நான் தான் தப்பான கால்குலேஷன்ஸ் போட்டுட்டேன் அப்படிங்கிறதும். ஆனால் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். டெஸ்ட் இந்த சென்ஸ் பேசி பார்க்கலாம், என்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறீங்க, ஸோ இன்னும் கோவமாக இருக்கீங்களா இல்லையா, இதை டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆர்எல்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க டெஃபினெட்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும். மேபி லைக் ஒரு தேர்ட் பர்சன், லைக் மியூச்சுவல் ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட், யார் மூலயமாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்னும் அந்த ஒரு வேல்யூ வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குமா, இந்த பாண்டிங்க்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, மறுபடியும் இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக வந்து புதுசாக தொடங்க முடியுமான்றதும் அவங்க யோசிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்கள் ஒன்ஸ் யோசித்த விஷயங்கள் அவங்க இப்போ யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஆனால் இப்போ என்ன மேபி லைக் ஒரு சில பேர் ஐ டோன்ட் நோ எல்லாரும் இதை பண்ணுறீங்களான்னு இல்லை, பட் ஆனால் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா அவங்க வரணும்னு தான் வெயிட் பண்ணுறீங்க. வந்து மறுபடியும் அந்த பாண்டிங் ரீகனெக்ட், அதாவது வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு பர்சன், ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் நீங்கள் நினச்சாலுமே மீதி இருக்க பர்சன்ஸ் வந்துட்டு வரணும், என் வேல்யூ புரிஞ்சு வரணும். என்னெல்லாம் ஒரு விஷயங்கள் செஞ்சாங்களோ அதுக்கு அவங்க உண்மையிலே ரிக்ரெட் பண்ணணும், உண்மையிலே அவங்க வருத்தப்படணும். நான் அவங்களுக்கு செஞ்ச மாதிரி யாரும் அவங்களுக்கு செய்யலை அப்படின்னு அவங்க அதை வருத்தப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே ஓகே, ஐம் டன். ஏன்னா அவங்க வந்தாலும் சரி வரலனாலுமே சரி, ஒரு சில பேருக்கு ஐ டோன்ட் கேர், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு நியூ ஜேர்னி நோக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இப்போ நான் வந்து ஓகே எனக்கு அந்த பர்சன் வேண்டவே வேண்டாம், நான் கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகிறேன் தான் அப்படின்னு சொல்றவங்க கூட இப்போ ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே என்னதான் அந்த வேல்யூ ரியலைஸ் பண்ணிட்டு என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் இது எப்படின்னா இந்த ஜஸ்ட் லைக் ஒரு கேம் போர்டில் உங்களுடைய டேர்ன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நாட்கள் அவங்க டேர்ன்ல இருந்தது, அவங்க கிட்ட பவர் இருந்துச்சு, அந்த கேம் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இமோஷன்ஸோட. ஸோ நவ் நீங்கள் வந்துட்டு உங்கள் சைடு இப்போ அந்த கேமை விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ த டேபிள் இஸ் டர்னிங், சான்சஸ் உங்ககிட்ட வர மாதிரி இருக்கு. ஓகே பார்ப்போம். ஒரு சில பேர் இப்போ மேபி லைக் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசெண்டாக நடந்திருக்கலாம், இல்லை இது ரொம்ப நாட்கள் முன்னாடி நடந்திருந்தாலும் சரி, அதிலிருந்து இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கூட கம்ப்ளீட்லி வெளியே வந்திருக்கலாம், இல்லை அந்த வெளியே வர்றதுக்கான அந்த முயற்சிகள் எட்ஜில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு லாக் ஆன மாதிரி தான் இருக்கு, ஆனால் உங்களுக்கு அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப் போத் ஆஃப் ரெண்டு பேரோட லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக இந்த பாண்டை சரி பண்ண ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும். லைக் அவங்களால அதை டைரக்டா சரி பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க, ஐ மீன் ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியல அப்படின்ற பட்சத்தில் தேர்ட் பர்சன் அனதர் பர்சன் வச்சு கூட இந்த பாண்டை மறுபடியும் சரி பண்ணலாமா அப்படின்றதும் யோசிப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் சமாதானத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பட் ரேர் இன் கேஸ். ஆனால் அது வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேரோட விஷயத்தில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் சொல்லணும். இது வந்து இந்த நபர் அந்த நபருங்கிறத தாண்டி வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்தோடனே உங்களுக்கே தெரியும், ஓகே இது அந்த நபர் தான் அப்படின்றதுமே. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ரொம்ப ஒரு அடமெண்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. வெரி கிரேட் அட் மைண்ட் கேம்ஸ் ரொம்ப பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இமோஷன்ஸ், அதாவது ஒரு ஹார்ட் மைண்ட் அப்படி இருக்குல்ல, அதில் மைண்டு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இமோஷன்ஸா இல்லை வந்துட்டு ப்ராக்டிக்கலா நம்ம லைஃபா அப்படின்னு பார்த்தா தன்னோட லைஃப் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டாக எப்பயுமே எடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ மைண்ட் கேம்ஸ் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆதாயம் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். சரி, இட் டசன்ட் மீன் லைக் அவங்களுக்கு லவ்வே இருக்காது, லவ் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் அவங்களோட தாட், அவங்களோட மைண்ட் செட்டே வந்துட்டு யூஸ்வலி ஒரு செல்ஃபிஷ் இருக்கும், ஒரு சுயநலம் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ உங்களோட தேவைகள் இருக்கிற வரைக்குமே பாசமாக இருப்பாங்க. அந்த தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே வெறுப்பை காமிக்கக்கூடிய கேரக்டர். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது. ஆனால் இப்போதான் வந்து ஒரு சில பேர் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரவே பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஏன் வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலே எனக்கு வேண்டான்னு ஒரு சில பேர் நிற்கிறீங்களோ, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரவே நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். உங்களை வந்து விடக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாதுன்ற பொசசிவ்னஸ்லாம் இப்போ தான் வந்திருக்கும், முன்னாடி இருந்திருக்காது. அது எதுவுமே முன்னாடி இருந்திருக்காது.
ஸோ அதான் சொன்னல, இவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ், எதையுமே பாசிட்டிவாக யோசிக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நெகட்டிவே வரக்கூடாது. ஒரு ஒரு எப்பயுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறவங்க, அவங்க மேலே தான் அவங்களுக்கு அதிகமான கவனங்கள், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சன். ஒரு ஆம்பிஷியஸான கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லைஃப்ல அடுத்துன்னு போகக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. பாஸ்ட்ங்கிறத தாண்டி ஃபியூச்சர் என்ன, அடுத்து என்னன்ற ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம மீதி வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்கிறத பிக்கப் ஆயில போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் பிக்கப் ஆயில நம்ம லெட்டர்ஸ் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் கேண்டில் கொடுக்குறேன். ஸோ கிரீன். Pile number 2க்கு 10 10 angel number. So pile number 3க்கு this heart 10. Okay. So 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமா பார்க்கலாம். 3 பைல பார்க்கறனால கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பைலுக்குள்ளே வாங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு மீனிங் புரியும். பைல் நம்பர் 1, ரிலாக்ஸ். சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட ஒரு சில, அதாவது அவங்க பிசிக்கலி மூவ் ஆன் ஆயிருக்கலாம், வேண்டான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிருக்கலாம். பட் ஆனால் ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் இன்னும் உங்களோட இருக்குதான். ஓகேங்களா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட்ஸ்னால அவங்க திரும்ப மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வர்றதுக்கும் பேசுறதுக்கும் உங்க லைஃப்ல மறுபடியும் தொடர்ந்து இருப்பாங்களா, அது செகண்டரி. ஆனா ஏதாவது ஒரு வழியில பேசுறதுக்கும் ஒரு கனெக்ஷனுக்கும் வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அவங்க போட்ட கால்குலேஷன்ஸ் ரொம்ப தப்பு. நீங்க அவங்க லைஃப்ல இருந்தப்போ அந்த விலகிற டைம்லயும் சரி, சண்டை வந்த டைம்லயும் நிறைய அழுதுட்டு ஒரி பண்ணிட்டு ரொம்ப டல்லா இருந்திருப்பீங்க. ஒரு நெகட்டிவ்னே சொல்லிக்கலாமே. அதனால அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. உங்களை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோங்கிறதே இப்பதான் தெரியுது. உங்களை ரொம்ப தப்பா ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்க ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்லாம் இல்லை, ஜாலியாலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு சின்ன விஷயம்னாலுமே எமோஷனல் ஆகக்கூடிய பர்சன். பட் ஆனால் அவங்கள விட்டு விலகுனதுக்கு அப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள்ல மைன்யூட்ல யோசிக்கலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகிறத பார்த்துட்டு தப்பா கால்குலேட் பண்ணிட்டோமோ. ஒரு விஷயம், நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா உங்க லைஃப்ல கரண்ட்லி இப்பவும் சரி நீ ஃபியூச்சர்ல இருக்கிறீங்களோ அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. ரொம்ப உங்களோட வேல்யூ ரொம்ப இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா அவங்க போடுற கால்குலேஷன்ஸ் எல்லாமே தப்புங்கிறதே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களோட இந்த ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வெளியில காமிக்கணும், அது அதை விட இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து ஒரு ஃபீலிங்ஸோட இமோஷன்ஸோட வந்துட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் த்ரோ தட், அது வேண்டாம். ஓகேங்களா? பி ஹாப்பி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால திரும்ப மறுபடியும் ஏதாவது ஒரு வழியில கனெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பி ஹாப்பி. ஓகேங்களா? பார்ப்போம். அண்ட் இன்னும் உங்களுக்குள்ளார நடந்த கான்வர்சேஷன்ல நிறைய விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அது மேபி லைக் அதுக்கு ஒரு பதில் இல்லாம இருக்குதோ. நிறைய கடைசியில நிறைய பேசியிருப்பீங்க, இல்லை முன்னாடி நிறைய பேசியிருந்தாலும் நிறைய கான்வர்சேஷனுக்கு வந்துட்டு ஒரு பதிலே இல்லாம ஒரு ஆன்சரே இல்லாம முடிஞ்சிருக்கும். அந்த ஏதோ ஒரு ஒரு பேச்சுக்கோ ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்கோ ஒரு கேள்விகளுக்கான ஒரு பதிலோ அது டெஃபினெட்லி அவங்க தேடுறாங்க உங்ககிட்ட இருந்து. இப்போ தேடுறாங்க. இது எல்லாமே ஒரு திடீர்னு வந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையோ பண்ண போய் திடீர்னு வந்து தாட் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நினைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் அவங்களுக்கு. நீங்க அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சொன்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஸோ இது செஞ்சா லைஃப் நல்லா இருக்கும் நிறைய பேசியிருப்பீங்கல்ல. இதோட ஆசைகள் எல்லாமே
லைக்ஸ் டிஸ்லைக் பிடிச்சது பிடிக்காதது நிறைய இருக்கும்ல. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த டைம் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ சடனான ஒரு தாட், ஓகேங்களா, சடனான ஒரு வேல்யூ, ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கு. ஓகேவா உங்களுக்கு இப்போ. ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு டெஃபினெட்லி இப்போ தைரியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி நான் சொல்கிறதா, ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் அப்படின்றதுல இருக்கீங்க அப்படின்னா பயப்படுவாங்க. அவங்களுக்கு நிறைய உங்களை ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு நிறைய தைரியம் வேணும். ஏன்னா நீங்கள் என்ன கேள்விகள் கேட்பீங்க, எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பதிலே இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ அந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக நான் கொடுத்தாதான் உங்ககிட்ட பேச முடியும்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலே கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் அது உங்களுக்குமே ஒரு சில டவுட்ஸும் வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு நியர் ஃபியூச்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சைட்ல இருந்து நம்மளை நினைச்சிட்டே இருக்க மாதிரி ஏதோ தோணுதே, மனசுக்கு ஏதோ ஒன்று தோணுதேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. சரி, நீங்க இப்போ ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க. என்னதான் கோபம் இருந்தால், என்னதான் நிறைய விஷயங்கள் நார்மலா ஆகிட்டேன்னு சொன்னாலும் உங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டார்க்கா இருக்கு. அதாவது இப்போ ஒரு இந்த ஷார்க் மாதிரி தான் இருக்கு. ஓகே, வரட்டும், எனக்கு டைம் வரட்டும், அப்போ நான் பேசிக்கிறேன், இப்போ நான் எதுவும் பேச மாட்டேன், எனக்கு நேரம் வரும்ல அந்த டைம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதோ ஒரு பிடி நீங்கள் உங்கள் மனசில் இன்னும் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை நல்லா படித்து வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா தெரியும் நீங்கள் எங்கே கொண்டு போய் செக்மேட் வைக்க போகிறீங்கன்னு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரைட் டைமிங் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு லவ்டு ஒன்ஸ் யாரோ தான் ஏதோ ஒரு வழியில் அவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் அதை நீங்கள் பேசாமல் போகிறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ ஏதோ ஒரு வழியில் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே உள்ள வருது. மேபி அந்த ஃபேமிலியோட லவ், ஃபேமிலி ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்டும் இருக்கு. ஆனால் சீக்கிரமாகவே அந்த பர்சன் ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில கேள்விக்கான பதில்கள் இங்கே இல்லை, ஆல்ரெடி கொடுக்காம தான் இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இந்த பாண்டிங் திடீர்னு காணாமல் போன பாண்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர்ஸ், ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்ப்போம் வேற நெக்ஸ்ட் மெசேஜஸ். இந்த பாண்டிங் அதான் சொல்லல, ஏதோ ஒரு விஷயம் இன்னும் முடியல, அந்த கனெக்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால அந்த பர்சனுக்கு உங்களை கம்ப்ளீட்லி விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னா இப்போ அப்படிதான் இருக்கும். மேபி லைக் இந்த நியர் ஃபியூச்சர்ல இல்லை இந்த ஃபியூச்சர்ல கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ லெட்டர்ஸ் எடுப்போம். சரி, உங்களோட ஐ திங்க் இந்த இயர் எண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கு. ஓகேங்களா. பார்ப்போம். as usual first letter initial. அவங்க நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். see ஓகே, இது ஆர் எல் இ, இது எனக்கு முன்னாடி ஓன்னு வந்துச்சு. ஸோ அதுவுமே எடுத்துக்கலாம். ஆர் எல் இ அண்ட் ஓ லெட்டரும் எடுத்துக்கலாம். ஓகே. ஆர் எல் ஏ, ஏ ஜி டி. ஓகே. ஸோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சரி, அந்த பர்சனுக்கு உங்கள் வேல்யூ புரியல, தட் இஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் ஹாப்பினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு இழந்த ஸ்ட்ரென்த்தை திருப்பி எடுக்கிறீங்க. ஸோ திரும்பி அந்த ஸ்ட்ரென்த் வர்றப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் நல்லா இருக்கு ஃபைல் நம்பர் 1க்கு.
ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே லைஃப்பில் எங்கேயோ ஒரு 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 பிடிப்பு இருக்கும் மேலே வரத்துக்கு. ஸோ அதை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2 யாரெல்லாம் இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் டெஃபினெட்லி வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப க்ளோ ஆகுறீங்க. மேபி லைக் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம், இல்லைனா நோ கான்டாக்ட், இல்லைனா ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப அழுது எல்லா விஷயங்களும் தாண்டி இப்போதான் வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்குள்ளரே வரீங்க. லைக் நியூ லைஃப், நியூ பர்சன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளார வருதா? ஸோ இது உங்களுக்கான ஒரு மெசேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்ளோ ஆகக்கூடிய ஒரு டைம். ஸோ ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் சைலண்ட் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கீங்களோ? ஓகே, இது வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு இப்போ நான் என் வேல்யூ புரிய வைக்க போகிறேன். அதுக்காக நான் அவங்ககிட்டலாம் போய் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு என்னை புரிஞ்சுக்கோங்களாம் நான் கேட்க மாட்டேன். பட் நான் க்ரோ ஆக போகிறேன், நான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நான் போக போகிறேன். ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பயல் நம்பர் 2க்கு வந்திருக்கலாம். பிகாஸ் அது உங்களை ஒரு ஃபோர்ஸில் ஏதோ ஒரு புஷ், ஏதோ ஒரு விஷயம் தள்ளிட்டு போகுது அந்த ஒரு பாத்வேக்கு, அந்த ஒரு பாதைக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே நீங்கள் வேண்டான்னு எந்த வேகத்தில் வந்துட்டு அந்த நபர், அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவ்வளோ ரிக்ரெட்ஸ் இருக்கும். அவசரப்பட்டுட்டோமேன்ற ஒரு ரிக்ரெட்ஸ் இருக்கும். திரும்ப வரணுன்ற ஒரு தாட் இருக்கும். வழிகள் தேடுவாங்க, பேசுறதுக்கு சான்சஸ் தேடுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களை ஜெல்லஸ் ஆக்க, உங்களை பொசசிவ் ஆக்க ஏதாவது ஒரு வழிகள் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, கடைசியில் வந்துட்டு அவங்க அதில் அவங்களால அதை பண்ண முடியாது. பிகாஸ் ஐ திங்க் பைல் நம்பர் 2 உங்களுடைய அந்த ஒரு நெகட்டிவான அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, டல்லான ஒரு லைஃப், டல்லான நீங்கள், அந்த மைண்ட் செட்டே ஆக்சுவலி விலகுது. ஓகேவா? ஸோ ஒரு க்ளோ, லுக் அட் த பியூட்டிஃபுல் க்ளோ. அதாவது சொல்லுவாங்களே, பார்க்க அமைதியாக இருக்காங்க ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படிமோ, பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்களே, நல்ல ஒரு லைஃப் செட்டில்டான பர்சனாக இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு 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 பீப்புளே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் மாற போறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்கள் க்ளோ அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட். நான் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், வாய்ப்புகள் வரும், அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டைம். பைல் நம்பர் 2. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேண்டம் சான்சஸ், ரேண்டம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் லைஃப்பில் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு போங்க அடுத்தடுத்துன்னு. இது என்னன்னா உங்களுக்கு அந்த க்ரோத் ஃபேஸ் வருது, அவங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் லோவாக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா உங்கள் லைஃப் அப்படியே ஸ்டக் ஆகிரும், ஒரே மாதிரியே இருக்கும். பட் உங்கள் லைஃப் ஒரே மாதிரியே இருக்க போகிறது இல்லை, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு அப்படின்றது மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேகம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன் ஒரு சாரி அப்படின்ற ஒரு மெசேஜோ இல்லை ஹைன்ற ஒரு மெசேஜோ கூட அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். திடீர் கம்யூனிகேஷன், திடீர்னு ரியலைசேஷன், திடீர்னு பாசம், எல்லாமே சடனா வர வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். இந்த மார்னிங்க்கு வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரீகன்சிலியேஷன் இருக்குமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு பழைய ஒரு 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 லவ், அந்த பழைய விஷயங்கள் இருக்காது. இது எப்படின்னா வந்து இவ்வளோ நாள் நீ எனக்கு செஞ்ச பதிலுக்கு நான் உனக்கு திருப்பி செய்ய போறேன்ற மைண்ட் செட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஐ திங்க் வந்து ஒரு பர்சன் வந்து இது எனக்கு ஐம் டன், இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டான்ற மாதிரி தான் இருக்கீங்க. அண்ட் another பர்சன் வந்துட்டு பிடிச்சிருக்கு, இப்போதான் பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ மெனி ஃபீலிங்ஸ் உடைய பாண்டிங் தான் அது பைல் நம்பர் 2. ஓகேவா? பட் ஆனால் வந்து அந்த பர்சன் டெஃபினெட்லி உங்கள் மேலே ஒரு ஒரு புது விதமான ஒரு க்ரஷ்,
புதுவிதமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து டெவலப் ஆகும். இது என்னன்னா ஓப்பனாக வந்து கன்ஃபெஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக வந்து சொல்றது அப்படிலாம் இருக்காது. பட் ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்துட்டு யோசிப்பாங்க உங்களை பற்றி. ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது வேணா எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஆனால் வந்து உங்க ரெண்டு பேரோட ஒரு பாண்டிங்கை யூஸ்வலி வந்துட்டு நீங்களும் இந்த நபரும் வந்துட்டு என்ன அன்பு வச்சாலும் என்ன கேரிங் வச்சாலும் அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதில் அது கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் நல்லா பேசினா 3வது நாள் சண்டை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹீலிங்கிறது தேவைங்க. ஓகேங்களா? இது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஹீலிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. புரிதல்ங்கிறது ரொம்ப தேவைப்படுது இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது சரியாகும், இது நல்ல நார்மல் ஆகுங்கிறது எல்லாமே அப்புறம்தான். ஏன்னா வந்து அவங்களும் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, நீங்களும் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. பட் ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ்க்குள்ள போக போறீங்க. மோர் ஆஃப் செல்ஃப் கேர் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட. ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் மேபி லைக் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அதிகமான செல்ஃப் கேர், உங்களோட எந்தெந்த வீக்னஸ்ன்னு அவங்க சொன்னாங்களோ இல்லை நீங்க நினைச்சீங்களோ அது ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, பைல் நம்பர் 2. ஆனா இது வந்து என்னன்னா ஒரு சில பேருக்கு மேபி லைக் இப்போ நீங்க வந்து வேணும் வேணும் வேணும்னு மனசுல ஒரு கியூரியாசிட்டி வளர்த்தாலும், அவங்க ஒரு மெசேஜ் பண்ணாலும் சரி, அவங்க தொடர்ந்து பேசினாலுமே அந்த கியூரியாசிட்டி இருக்காது உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒரு கொஞ்ச நாட்கள் நிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து உங்க சைட்லயும் சரி இல்ல, இது வந்து எதிர் உங்களோட சைடு பீப்புள் இல்லைன்னா உங்களோட மனசாட்சி இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ், ஏதாவது ஒரு ஒரு செய்தி ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வந்து வரக்கூடியது என்னவா இருக்கும்னா, நீ ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன், உனக்கு உன்னோட லைஃப்ல வந்துட்டு இன்னும் நல்ல பெட்டரான ஒரு உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன்கிறவங்களை வந்துட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு தாட் இல்லை ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பைல் நம்பர் 2 பார்ப்போம் வேற என்ன ஸ்ட்ரைட் மெசேஜ். சரி, இங்கே சைலண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் 2 பேரோட பாண்டிங் எப்பவுமே காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்வீட்டான ஒரு பாண்டிங் அப்படின்றது இருக்காது. இது எந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த உறவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் அப்படின்றதே இருக்காது, ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு சிரிச்சு பேசுறீங்க, ஒரு வாரம் சிரிச்சு பேசினாலும் அடுத்த நெக்ஸ்ட் வீக் எங்கேருந்து கோபம் வெறுப்பு வரும்னே தெரியாது. ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த பாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கும், லைக் ஆன் அண்ட் ஆஃப். ஆனால் இந்த பாண்டிங்க்கு நடுவில் ஏகப்பட்ட ஒரு ஈவலைஸ் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். ஓகேவா? ஸோ அவங்க என்னதான் உங்க வேல்யூ ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களை வேணும், நீங்கள் வந்து முக்கியம் ப்ரீஷியஸ்ன்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் சரி, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஈவலாய் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு சண்டை வந்துடும், அப்படிதான் வந்து இருக்கும் இந்த பாண்டிங். ஸோ இட்ஸ் மோர் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பாண்டிங்க. இங்கே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். எதையுமே வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் தான், மனசுக்கு பிடிச்சது பிடிக்கலங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற ஒரு பாண்டிங்காக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆக்ஷன்ஸ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிற பாண்டிங்காக தான் இருக்கும். லெட்டர்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர், IRO. LIA. NDA. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்.
ஓகே. சரி, இந்த பர்சன் வந்து மேபி லைக் அவங்க லைஃப்பில் இப்போ ஓரளவுக்கு முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்சனாக இருக்காங்க, இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அவங்க லைஃப்பில் இல்லை ப்ரொஃபஷ்னல், அதாவது வேலை விஷயங்களில் ஒரு ஜென்ரலாகவே வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பை. ஓகேவா? ஸோ இந்த பாண்டிங், அதாவது உங்களோட இருக்கக்கூடிய பாண்டிங்கை விட்டு போனதுக்கு அப்புறமா இருக்கலாம், இல்லை ஒரு நோ கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்க வந்து அவங்க லைஃப்பை சரி பண்ணுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செல்ஃபிஷ், ஒரு சுயநலமான ரீசன்னே வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க பாயிண்ட்ல அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டு தான். ஓகேங்களா? அவங்க லைஃப்ல நிறைய வந்துட்டு பேலன்ஸே இல்லாமல் இருந்தது எல்லாத்தையும் இப்போ ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க, சரி பண்ணிட்டு தான் வராங்க. ஓகேவா? ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈகோ, ஒரு பிடிவாதம், அது ஒரு மாதிரி தன்னால் எல்லாம் முடியுன்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை, ரொம்ப ஒரு ஓவரான ஒரு விஷயங்கள், கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க லைஃப்ல வந்து வேற ஒரு பர்சன் இருந்தாலும் சரி, வேற பேசிட்டு இருந்தாலும், வேற ஸ்பெஷல்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி லைஃப் ஆக்சுவலி அவங்க நார்மலாக தான் லீட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்றதுமே வந்துட்டு இருக்குதான். ஆனால் உங்க விஷயத்துல மேபி ஏதோ ஒரு எங்கேயோ பார்க்கறதோ, இல்லை ஏதாவது ஒரு சடனான ஒரு ஞாபகங்களோ, ஏதோ ஒரு விஷயம் உங்க மேல உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க ரொம்ப நாளா கேட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க செய்யணும், உங்களுக்காக செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய வேற ஸ்பெஷல்னு சொல்றதுல முக்கியமான நபர் அதை தடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே ஒரு வெறுப்புகளில் இருந்திருக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் பிடிக்காம அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு எப்படின்னா தான் நினச்சா எல்லாமே சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு இப்போது சரியில்லை, ஒரு நியர் ஃபியூச்சர் சொல்கிறல வரக்கூடிய ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ என்ன வந்து பேசினாலும் சரி, நீங்கள் பேசிடுவீங்க, புரிஞ்சுக்குவீங்க, நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க பேசுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. அது சம்மந்தமாக வெளியில் எந்த ஏற்பாடும் பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி, பட் மனசில் இருக்கும். ஏன்னா சரி, வந்திருக்கிற மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டான ஒரு மெசேஜஸாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபீலிங்ஸா, இல்லை அவங்களோட ஈகோ அந்த ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஈகோ கொஞ்சம் இடிக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த தாட் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபீலிங்ஸ். ஏன்னா இந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களால பிரிஞ்சு போயிருக்கலாம், அவங்களா திடீர்னு போன ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் உங்க கூட இருக்கல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது உங்களோட அவங்க அட்டாச் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால தனிப்பட்ட முறையில வளர்ச்சி அடைய முடியாதுன்னு அவங்க நம்பிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களை விடவும் வந்துட்டு முடியல, ஏதோ ஒரு இதில் மனசில் அந்த ஒரு தாட் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் நம்ம லைஃப் இப்போ ரொம்ப நல்லா க்ரோ ஆகிட்டு வரும், ஸோ மறுபடியும் பேசணும் அப்படின்னா மறுபடியும் அட்டாச் ஆகிடுவோம், அடிக்டட் ஆகிடுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து போராட்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் முன்னாடி இருந்ததை விட உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் நல்லா பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து பேசலைங்கிறது ரெண்டாவது, பட் அந்த தாட்ஸ் வந்து எண்ணங்கள் வந்து மாறுறதுக்கான சைன்ஸ் நல்லா இருக்கும். சுத்தமாகவே இவங்களுக்கு என் மேலே நினப்பே கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்க அந்த மாதிரி தாட் ஒரு விஷயம் இருந்திருந்ததுன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருங்க. ஓகேவா? ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய யாரோ இந்த தேர்ட் பர்சன் தான் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் பேசுறதுக்கு கூட தடையாக நிற்கிறாங்க, அவ்வளோ ஜெல்லஸாக இருக்காங்க. அதாவது இந்த நபர் இப்போ கொஞ்சம் முன்னாடிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கலாம். ஸோ இவங்களுடைய இந்த குட் ஸ்டேட்டஸ், அந்த ஒரு குட் லைஃப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு வேற ஒரு பர்சன் அவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்களுடைய இந்த ஸ்பெஷல் பர்சன் சொல்கிறோம்ல இந்த நபர், இவங்க கூட இருந்து ஆதாயத்தை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க.
ஸோ இவங்க கூட இருந்து எல்லா குட் லக்கையும் அவங்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் மறுபடியும் பேசிட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்கிறதும் நல்லாவே தெரியும். ஸோ தேர்ட் பர்சனோட இன்டென்ஷன் அது ஒரு செல்ஃபிஷாக இருந்தாலும் சரி, அதை அவங்க செய்யத்தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவங்க எப்பயுமே ஒரு கண் பார்வை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பாண்டிங் மேலே சேரவே கூடாதுரா, இந்த நபர் வந்து யார்கிட்ட வேணா பேசட்டும், ஆனால் உங்ககிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவங்க யார்கிட்ட பேசினாலும் வந்துட்டு அட்டாச் ஆக மாட்டாங்க, அவ்வளவுக்கு க்ளோஸ் ஆக மாட்டாங்க, ஒரு லிமிட் வச்சுக்குவாங்க. ஆனால் உங்ககிட்ட பேசினா அவங்கள மீறி க்ளோஸ் ஆயிடுவாங்கங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஆக விடாமல் என்ன வேலை பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. பட் இன்னும் என்னதான் வந்து இருந்தாலும் சரி, நீ வெளியில ஒரு சில பேர் இந்த பாண்டிங்கை தடுத்தாலும் சரி, டீப் இன்சைட் இதுக்கு இன்னொருக்கா பேசுறதுக்காவது, ஒரு பார்த்து ஸ்மைல் பண்றதுக்காகவாது ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த மனசுல இருக்கிற அந்த கோவங்கள், வெறுப்புகள் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலிங், ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பழைய ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு உணர்வுகள், அந்த அன்பு, பாசம் அதெல்லாம் மறுபடியும் வந்துட்டு மனசுக்குள்ளார வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு வெளியில இருக்கிற நபரால மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கும் தவிர அவங்களோட மனசுக்குள்ளார ஒரு மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, லெட்டர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் நேம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர். RAT, rat. UTL, TUR. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான். அந்த பர்சனுக்கு என் வேல்யூ புரிஞ்சா போதும், நான் செஞ்ச இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு என்ன நினைச்சாவே போதும், ஓகே அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கீங்க, அந்த தாட்ல இருக்கீங்க சப்போஸ் அப்படின்னா, எஸ் அவங்க சைலண்ட்லி கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே, கடைசியில் உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்க லைஃப்பை ஆல்ரெடி நல்ல கரெக்டான பாத்தில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு இண்டிவிஜுவலாக பார்க்கறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, that's all. Thank you.